தொப்பி வியாபாரியும் குரங்குகளும். முன்பொரு காலத்தில் கிராமத்தில் தொப்பி வியாபாரி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தன்னுடைய தொப்பிகளை நகரத்தில் சென்று விற்க முடிவு செய்தார். நகரத்தை அடைய காட்டினை கடந்து மேலும் சில மைல்கள் நடக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் மனம் தளராமல் அவர் நகரத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினார். காட்டில் பாதி வழியை கடந்த பிறகு அவருக்கு அதிக வெயில் காரணமாக சோர்வு ஏற்பட்டது. தன்னுடைய சோர்வை போக்கிக் கொள்ள மரத்து நிழலில் சிறிது இளைப்பாறிச் செல்லலாம் என்று வியாபாரி முடிவு செய்தார். உடனே அவர் தன்னுடைய தொப்பி கூடையை மரத்தடியில் வைத்துக்கொண்டு அங்கேயே படுத்து உறங்க ஆரம்பித்தார். தொப்பி வியாபாரி கண்ணயர்ந்த பிறகு மரத்தின் மேலிருந்த குரங்குகள் அவர் பையில் இருந்த வண்ண நிற தொப்பிகளை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன. அவை ஓசை செய்யாமல் மெதுவாக மரத்திலிருந்து கீழிறங்கி ஆளுக்கொரு வண்ண நிற தொப்பியை எடுத்துக்கொண்டு மீண்டும் மரத்தின் மீது ஏறின. சிறிது நேரம் கழித்து கண் விழித்து பார்த்த தொப்பி வியாபாரி தன்னுடைய கூடையில் இருந்த தொப்பிகளை காணாமல் அதிர்ச்சி அடைந்தார். உடனே அவர் தொப்பிகளை தேட ஆரம்பித்தார். அப்பொழுது மரத்தின் மேல் குரங்குகள் தொப்பிகளை வைத்து விளையாடி கொண்டிருப்பதை கண்டார். ஐயோ, எப்படி நான் குரங்குகளிடமிருந்து தொப்பியை வாங்குவது என்று கூறி சிந்திக்க ஆரம்பித்தார். அவர் செய்த சைகையே குரங்குகளும் திருப்பிச் செய்தன. உடனே அந்த தொப்பி வியாபாரிக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர் தன்னுடைய கூடையிலிருந்த ஒரு தொப்பியை எடுத்து தலையில் அணிந்து கொண்டார். குரங்குகளும் தங்களுடைய கையில் இருந்த தொப்பியை தலையில் அணிந்து கொண்டன. அவர் தன்னுடைய தொப்பியை தூக்கி கீழே எறிந்தார். குரங்குகளும் தங்கள் தலையில் இருந்த தொப்பியை கீழே வீசி எறிந்தன. உடனே அவர் தாமதிக்காமல் அனைத்து தொப்பிகளையும் எடுத்து கூடையில் போட்டுக்கொண்டு மீண்டும் பயணத்தை தொடங்கினார். இந்த கதையிலிருந்து நாம் உணரும் கருத்து: சமயோஜித புத்தி வெற்றி தரும். அதாவது தக்க சமயத்தில் செய்யும் சிந்தனை நமக்கு பிரச்சனையை தீர்த்து வெற்றியை கொடுக்கும். எப்பொழுதும் எதற்கும் மனம் தளரக்கூடாது, சோர்வடையக்கூடாது.